சிம்பிளாக ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் வரீங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டோம். அட சிம்பிளாக என்னப்பா கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு சால்ட்டு மேட்ரு சப்ப மேட்ருன்னு கிளம்பி போனது தான் இந்த கெனான் தே சான் லொரென்சோ ட்ரெக்கிங். எங்களுக்கு 7 மணி ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எல்லோரும் அசம்பிள் ஆகி ஒரு வழியாக 7:30க்கெலாம் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். நான் வேறு நம்ம ஊரில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு மைல்டான சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா 3 டிகிரின்னு காட்டுது. குளிர் தாங்க முடியல. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கூட கொஞ்சம் மெக்சிகன்ஸும் வந்திருந்தாங்க. ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ட்ரெக்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இப்படி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே அடிக்கிற குளிர் வேறு தாங்க முடியல, மூச்சு வேறு வாங்குது. எப்படா முடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு நடக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? சேர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் போலே. இந்த ஊரில் ட்ரெக்கிங் போகும்போது பார்த்த ஒரு நல்ல விஷயம், குக் பண்ணுறது எங்கேயுமே இல்லைங்க. என்ன திடீர்னு கூட வந்து யாரையும் காணோம். ஓ மை காட். ஒரு வழியாக கூட வந்து அவங்கள கண்டுபிடிச்சி ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிட்டேன். ஏன்னா காலையிலேருந்து இப்போ தான் சன்லைட்டே வந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் சரி ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு இடத்த பார்த்து எல்லோரும் நின்றுட்டோம். அப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கடைசியாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். அந்த மலை உச்சிக்கு எல்லோரோடையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சன்பாத்லாம் வாங்கிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போன சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரியல. அங்கங்கே நல்ல சீனரி வர இடத்துல அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே இறங்கிட்டோம்.